பொருளாதாரத்தில் எவ்வளோ நலிவடைஞ்சிருந்து ஒரு 10,000 வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அவன் மிகப்பெரிய கோடி சொன்னான் அப்படி அந்த 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 நேரத்தை மட்டும் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி நம்ம கல்யாணமோ தொழிலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண தடை அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே பேசியிருந்தோம். திருமண தடைக்கு நிறைய பேர் நிறைய விதமான பரிகாரங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு சின்ன விஷயம் பரிகாரமா பண்ணுங்க, கண்டிப்பா திருமணம் வந்து உங்க வாழ்க்கையில உங்க வீட்லயும் நடக்கும் அப்படின்னா அது என்ன பரிகாரம்? கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்மளே போயிட்டு பண்ணி கொடுப்போம். இப்போ கல் உப்பு சுத்தமான தண்ணியில் கல் உப்பு எடுத்துக்கிட்டு நம்ம வெங்கல சொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கும்பாபிஷேகத்துக்கெலாம் பண்ணுவாங்கள்ல, அதில் ஃபுல்லு நிற சொம்பாக தண்ணி வச்சுட்டு அந்த நிற சொம்பில் கொஞ்சம் பன்னீர் அதில் கலந்துடணும். இது பண்ணிவிட்டு நம்ம கல் உப்பு அது வந்து அவங்க புதுசாக இதில் வாங்கி வச்சு அந்த கல் உப்பை அதில் ஃபுல்லாக அந்த சொம்பில் போட்டு தண்ணியோடு போட்டுட்டு மா இலையை சுற்றி வச்சுட்டு அதில் கும்பம் வைப்பாங்க சொன்னால் தேங்காய் புது தேங்காய் வச்சுட்டு சுற்றி மல்லிகைப்பூவில் அதை அலங்கரிச்சிட்டு நம்ம எந்த பர்டிகுலர் டைம் நடக்குதோ, இப்போ கல்யாணத்துக்காக பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அந்த கல்யாணத்துக்காக இப்போ 7ஆம் அதிபதி தசை நடக்குது, இல்லை 7ஆம் அதிபதி தசை இப்போ வரவே இல்லை, ஆனால் அந்த அவங்களுக்கு வந்து அந்த அந்த இப்போ 7ஆம் இடங்கிறது ஒரு செவ்வாய் வருதுன்னு வைங்களேன், இப்போ 7ஆம் அதிபதி செவ்வாய் இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய் ஓரையில் காலையில் அதுவும் வளர்பிற 15 நாளில் தான் பண்ணணும். வளர்பதி திதி 15 நாள் இருக்குல்ல, அதில் வளர்பதி திதியில் காலையில் 6 to 7 ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும். இந்த ஓரையில் இந்த பூஜை பண்ணோம் அப்படின்னா இந்த கிரகம் பலமடைஞ்சு இருக்குது ஒரு பாசிட்டிவ் வைப்புக்கு வரும். ஒரு 90 நாளில் 100% அது வெற்றி இருக்கும். அந்த கல்யாணமாக இருக்கட்டும், இதே விஷயந்தான் பொருளாதாரமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மகாலட்சுமி சம்மந்தம். இப்போ வந்து ஒரு பெண் வந்தால் மகாலட்சுமி சொல்கிறாங்கல்ல, அது 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 அந்த சம்மந்தமாக இந்த நான் சொல்கிறேன் அந்த கிரகத்தோட எந்த கிரகம் பலவீனமாக இருக்கோ அந்த டயத்தில் பண்ணணும். அதை அப்படி பண்ணுனா ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்கும்.